உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தும் உன்னத கலை யோகா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கு இணங்க இன்றைய இயந்திரமான உலகில் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் வழங்கும் ஒரு கலை இந்த யோகா. எமது 2ஆம் வகுப்பு மாணவர்கள் உடற்பயிற்சி திறனையும் மன ஒருமுகப்பாட்டையும் வெளிப்படுத்தும் விதமாக சில முக்கியமான யோகாசனங்களை உங்கள் முன் செய்து காட்ட வருகின்றனர். அற்புதமான அணிவகுப்பை கண்டு மகிழ்வோம். நின்ற பாதாசனம். இவ்வாசனம் சிரசாசனம், அர்த்த சிரசாசனம் இவற்றிற்கு மாற்று ஆசனம். பலன்கள். இவ்வாசனம் பார்வைக்கு மிக இலகுவாக தோன்றினாலும் இதன் பலன் மிக அதிகம். தியானம், மன ஒருமைப்பாடு, திட சிந்தனை இவைகளுக்கு சிறந்த ஆசனம். வாதம், நரம்பு தளர்ச்சி, சோம்பேறித்தனம் இவைகள் ஒளியும். மன சஞ்சலம் ஒளியும். திட மனது ஏற்படும். இரத்த ஓட்டம் சீர்படும். மனம் அமைதி பெறும். மகாமுத்ரா. மகாமுத்ரா ஆசனம் என்பது யோகாவில் உள்ள ஒரு முக்கியமான அமர்ந்த நிலை பயிற்சியாகும். மகாமுத்ரா மனதின் இயல்பு அல்லது உண்மையான தன்மையை உணர்வதை குறிக்கும் ஓர் உயரிய தியான முறை. பலன்கள். மன அழுத்தம், பதற்றத்தை குறைத்து மனம் அமைதி தருகிறது. செரிமான மண்டலத்தை தூண்டி மலச்சிக்கலை நீக்குகிறது. சர்க்கரை நோய், மூல நோய் மற்றும் கண் பார்வை கோளாறுகளை நிர்வகிக்க உதவுகிறது. பத்மாசனம். பத்மம் என்றால் தாமரை என்று பொருள். இந்நிலை உயர்த்திய தாமரை நிலை. இந்த ஆசனம் தராசு போன்ற வடிவில் இருக்கும். பலன்கள். ஜீரண உறுப்புகள் நன்கு வேலை செய்யும். அஜீரணம், மலச்சிக்கல் தீரும். ஆஸ்துமக்காரர்களுக்கு நுரையீரலில் அதிக சுவாசம் இழுக்கும் தன்மை ஏற்படும். உசட்டாசனம். உசட்டாசனம் என்றால் ஒட்டக ஆசனம் என பெயர். பலன்கள். முதுகெலும்பை நெகிழ்வாக்குகிறது. கூன் விழுவதை தடுத்து தோள்கள் மற்றும் மார்பு பகுதியை விரிவுபடுத்துகிறது. உடல் பலவீனம் நீங்கும். மன அழுத்தம், பதற்றம் குறைந்து மனதை அமைதிப்படுத்துகிறது.
வஜிராசனம். சுப்த வஜ்ராசனம் சாய்ந்த தூங்கும் இடிமுழக்க ஆசனம். பலன்கள்: தசை நாளங்கள், நரம்பு மண்டலம் முதலியவற்றை நன்கு இயங்க செய்கிறது. நுரையீரல் திறனை அதிகரிக்கிறது. இது சுவாச ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். Let's give a big round of applause and encourage the children.